ஹாய். இந்த இதுவரைக்கும் நம்ம பவர் பிஐல என்னென்ன பார்த்துருக்கோம்? ஸோ 2 ஸ்டேஜஸ் பார்த்துருக்கோமா? ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு டேட்டா கனெக்ட் பண்றது. தட் இஸ் என்னென்ன டேட்டா சோர்ஸ் இருக்கோ, டிபெண்ட்ஸ் ஆன் த டேட்டா சோர்ஸஸ் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவர் குவெரின்னு சொல்லுவாங்க. பவர் குவெரினா எதுக்கு? ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்காக நம்ம பார்த்தோமா? ஸோ எப்படிலாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்றது? பேசிக்கா பார்த்தீங்கன்னா, பவர் குவெரின்றது ஒரு டேட்டா கிளீனிங் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஓகேவா? ஸோ நான் கொண்டு வருவேன். எனக்கு டேட்டாஸ் நான் கொண்டு வரக்கூடிய டேட்டாஸ் என்னென்ன டைப்ல இருக்குமோ, ஸோ எல்லாமே கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்ட் ஃபார்மேட்ல ஒரு டேட்டா கிளீனிங் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் குவெரி. ஸோ அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோமா? ஸோ இப்போ லாஸ்டா தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் பிவோட்ன்ற ஒரு ஸ்டேஜ். ஓகே, பவர் பிவோட்னா ஒன்றும் இல்லை, டேட்டா மாடலிங் சொல்லுவாங்க. இட் இஸ் வெரி எசென்ஷியல். ஓகேவா? இந்த ஸ்டேஜ் ரொம்ப குரூஷியலான ஒரு ஸ்டேஜ். ஸோ எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். இதான் வந்துட்டு டேட்டா மாடலிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டேட்டா மாடலிங்க்கு என்ன இம்பார்ட்டண்டான திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? எப்படி நம்ம வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ஸ் வந்துட்டு பவர் பிஐயில் ஒரு 2 டேபிள்ஸ் இருக்குன்னா எப்படி இருக்கணும், ஸோ நம்ம எப்படி வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்குன்றது தான் பேசிக்காக டேட்டா மாடலிங்கோட ஒரு கான்செப்ட். என்கிட்ட நிறைய டேபிள்ஸ் இருக்குது, நான் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிச்சா? இப்போ நான் என்ன எப்படி பண்ண போறேன்னா, நான் வந்துட்டு இதுக்காக புதுசாக ஒரு டேட்டா செட் வச்சிருக்கேன், அதில் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணுவோம்? டேட்டா கனெக்ட் பண்ணுவோமா? இங்கே கெட் டேட்டா ஆப்ஷன்ஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம வந்துட்டு என்ன ஃபைல் கனெக்ட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட சிஎஸ்வி ஃபைல் இருக்கு. ஸோ கனெக்ட் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே என்கிட்ட நான் அது கரஸ்பாண்டிங் ஃபோல்டருக்கு நான் போயிடும். ஓகேவா? என்கிட்ட பவர் பிஐன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஸோ நான் டேட்டா செட்ஸ்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஸோ இங்கே இருக்க ஃபைல்ஸ் தான் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபைல் என்ன? சேல்ஸ் ஃபேக்ட்னு ஒரு ஃபைல் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ எப்பவுமே என்ன சொன்னேன், இந்த ஸ்டேஜ் நான் கனெக்ட் பண்ணும்போது டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்துக்கணும். பிகாஸ் இதில் தான் என்ன சொன்னால் பவர் குவெரி எடிட்டர் நம்ம பார்த்தோமா, டேட்டா கிளீனிங் பண்ணுறது, எனக்கு எல்லா காலம்ஸ் ஒரு டேட்டா டைப்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஓகே, என்னென்ன காலம்ஸ் எதனா எரர்ஸ் இருக்கா, எல்லாம் எம்டி வேல்யூஸ் இருக்கா, எதனா நான் சேஞ்சஸ் பண்ணணுமா, எனக்கு கரெக்டாக நம்பர்ஸ் காலம் நம்பரில் இருக்கா, டெக்ஸ்ட் காலம்லாம் டெக்ஸ்ட்டில் இருக்கா, ஸோ எல்லாத்தையும் என்ஷூர் பண்ணிடுவேன். ஸோ இந்த டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ டேட் காலம் டேட்டில் இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுலேயே நான் என்ன பண்ணலாம், புதுசாக இன்னொரு சோர்ஸ் கொண்டு வரலாமா? ஜஸ்ட் இதே கனெக்ட் பண்ணிக்கிறேன், அதே சிஎஸ்சி ஃபைல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் கோயிங் டு கனெக்ட் டு அனதர் டேபிள் விச் இஸ் அ கஸ்டமர்ஸ் டேபிள் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ என்ன மீனிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகேவா, ஒரு சிம்பிளாக ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க வந்துட்டு ஒரே டேபிள்ஸ்லேயே வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் வச்சுருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ கம்பெனிஸ் வந்துட்டு நிறைய டேபிள்ஸ் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு டேபிள்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ எப்படி நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் போனால் ஒவ்வொரு செக்ஷன்ஸ்க்கு தனித்தனியாக இருக்கும். ஓகேவா? எப்படி ஃப்ரூட்ஸ்க்கு தனி ஒரு செக்ஷன்ஸ் இருக்குது, வெஜிடபிள்ஸ்க்கு தனி ஒரு செக்ஷன்ஸ் இருக்குது, கிராசரிஸ்க்கு ஒரு தனி செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர்ஸ் டீம் வந்துட்டு கஸ்டமர்ஸோட டேட்டாஸ் வச்சுருப்பாங்க, சேல்ஸ் டீம் சேல்ஸோட டேட்டா வச்சுருப்பாங்க, ப்ராடக்ட்ஸோட டீம் ப்ராடக்ட்ஸோட டேட்டா வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டீம்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்டா செட் வச்சுருப்பாங்க. ஸோ ஆனால் யூஸ்வலாக என்ன இருக்கும், ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள எல்லா இதுவுமே வந்துடுச்சு அவங்களுக்கு. நான் சொன்ன வந்துட்டு எல்லாமே வந்த மாதிரி ஒரு கம்பெனிக்குள்ள இந்த எல்லா டீமோட டேட்டாவும் உள்ள இருக்கணும். அப்பதான் என்னால் என்ன பண்ண முடியும், எப்படி ஒரு கம்பெனி லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் நடக்குதுன்னு என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியும். ஓகே, அதுக்காக நான் என்ன பண்ணுவேன், எல்லா டேட்டாஸும் நான் கனெக்ட் பண்ணுவேன். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு இதில் தான் முக்கியமான கான்செப்ட் என்னன்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் கஸ்டமர்ஸ் டைமென்ஷன்ஸ் டேபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் சிமிலராக தான் இருக்குது, எல்லாமே எம்டி எதுவுமே கிடையாது. ஸோ கரெக்டாக தான் இருக்குது டேட்டா டைப்ஸ் எல்லாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ எனக்கு இதுலேருந்து வெளியில் போகிறேன். செகண்ட் ஸ்டேஜ் பவர் குவெரி எடிட்டர்ல இருந்து நான் க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். ஓகே, டன். ஸோ இப்போ என்ன முக்கியமான விஷயம் நான் பார்க்கணும் இதில். இப்போ டேட்டா மாடலிங் நான் சொன்னேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வியூ, செகண்ட் டேபிள் வியூ, எனக்கு என்னென்ன டேபிள்ஸ் இருக்குது, டேபிள்ஸ் என்ன காலம்ஸ் இருக்குன்னு இங்கே பார்த்துக்கலாம். தேர்ட் வியூ தான் டேட்டா மாடலிங்கோட வியூ. ஸோ இப்போ இனிஷியலாக அந்த 2 டேபிளுக்கு என்ன இருக்கு, பவர் பிஐல ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு கனெக்ட் ஆகியிருக்கா, நான் எதுவுமே பண்ணல, அந்த 2 டேபிள் என்ன ஆயிருக்கு, கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ எப்படி கனெக்ட் ஆகுன்றது பார்த்தீங்கன்னா சிமிலராக ஒரே ஒரு கான்செப்ட் தான் இந்த கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ இந்த 2 டேபிள் நம்ம பார்த்துக்கோமே, இது கிளிக் பண்ண என்ன தெரியுது, கஸ்டமர் ஐடி இந்த டேபிளுக்கு கஸ்டமர் ஐடியோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ டேபிள்ஸில் பார்க்கலாமா, இங்கே கஸ்டமர் ஐடி எப்படி இருக்கு, C0 ஆரம்பிக்குதா,
அதே இந்த டேபிளில் கஸ்டமர் ஐடி எப்படி இருக்கு, சேம் இதே மாதிரி C0 ஆரம்பிக்குதா. ஸோ என்ன ஆகிருக்குன்னா இந்த இதில் இருக்க C0002வும் இதில் இருக்க C002ஓட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே C002 இருக்கா. ஸோ அப்படி கனெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், இப்போ என்னால் என்ன பண்ண முடியும்னா, இப்போ நான் சாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். ஓகேவா, எனக்கு C0002 இங்கே இருக்காங்களா, இவங்க வந்துட்டு இவரோட கஸ்டமர் பேர் என்ன, கஸ்டமர் 2ன்னு நான் இப்போ சாம்பிளுக்காக வச்சிருக்கேன். இந்த கஸ்டமர் 2 வந்துட்டு என்ன சேல்ஸ் பண்ணியிருக்காங்க நல்லா பார்க்க முடியுமா, எப்படி பார்க்கலாம், நான் சாம்பிளுக்கு சும்மா காமிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு இவரது மட்டும் பார்த்தேன்னா இவர் மட்டும் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ப்ராஃபிட் வந்துட்டு அவர் கிடச்சிருக்கு, டிஸ்கவுண்ட் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, என்னென்ன ஸ்டோர்ஸ்லாம் வந்துட்டு அவர் வாங்கியிருக்காரு எனக்கு காட்டுது, தெரியுதா. ஸோ இப்படி தான் வந்துட்டு மல்டிபிள் டேபிள்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு கரஸ்பாண்டிங் அந்த ஐடிஸோட எனக்கு கனெக்ட் ஆகிருச்சா. ஓகே, இதுதான் சொல்லுவாங்க. இதில் என்னன்னா ஒரு 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 காலம் இருக்குல்ல, எனக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும்னா, காலம்ஸ் 2 காலம்ஸும் எனக்கு மேட்சிங்காக இருக்கணும். ஓகேவா, 2 டேபிள்லையும் மேட்சிங்காக ஒரு காலம் இருந்துச்சுன்னா அதை வச்சு தான் என்ன ஆகும், 2 டேபிளும் ஒரு கனெக்ஷன்ஸ் வரும். இந்த கனெக்ட் ஆகிற பேர் என்ன சொல்லுவாங்க, ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க. ஓகேவா, இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதையும் பார்க்கலாமே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, ஸோ 2 மெத்தடில் ஒன்று கிரியேட் பண்ணுறது. பவர் பிஐல பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும்னா ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. நான் எதுவுமே பண்ணல, பார்த்தீங்களா, இங்கே இது என்ன ஆச்சு, பவர் பிஐல ஆட்டோமேட்டிக்காக இந்த கனெக்ஷன் வந்துடுச்சா. நான் ஜஸ்ட் என்ன பண்ணால் க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்தேன், இங்கே வந்த மாடல் வியூக்கு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ இதில் ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம் பாருங்க, எதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்து பார்க்கலாம். ஓகேவா, ஸோ நான் வந்துட்டு 2 டேபிள் வச்சுருக்கேன்னா இப்போ ஒரு சார்ட் போட போகிறேன். என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கஸ்டமர் நேம் இருக்கிறாங்கல்ல, அவங்க நேம் என்கிட்ட இருக்கு, இவங்களோட கரஸ்பாண்டிங் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேவா, இப்போ எனக்கு என்ன காட்டுது, எனக்கு கஸ்டமர் 16 எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காருன்னு காட்டுது. இவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ சார்ட்டில் ஒரே ஒரு சின்ன ஃபார்மட் போட்டு பண்ணுறேன். இந்த சார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மட் விஷுவல் போனோம்னா இங்கே டேட்டா லேபிள்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா, ஸோ இங்கே எனக்கு தெரியுதா, இவர் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு, இவர் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு, எல்லாமே எனக்கு காட்டுது. இப்போ பாருங்க, ஒரு வேளை இந்த 2 டேபிளுக்கும் எனக்கு ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னா, ஸோ என்னன்னா நான் இந்த சார்ட்ல பாருங்க, இங்கேருந்து ஒரு வேல்யூ எடுத்து போட்டிருக்கேன், இங்கேருந்து ஒரு வேல்யூ எடுத்து போட்டிருக்கேன். பிகாஸ் இந்த டேபிளில் எனக்கு கஸ்டமர் நேமே கிடையாது, எனக்கு கஸ்டமர் நேம் இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே இப்போ என்ன மீனிங், எதனால் இப்படி வந்திருக்குன்னா, ஏற்கனவே எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறனால, ஓகேவா, இருக்கிறனால என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு இதுலேருந்து வேல்யூ எடுத்து போட்டு இதுலேருந்து என்னால் பார்த்துக்க முடியும். ஓகேவா, ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு காமிச்சேன். எப்படி நான் வந்துட்டு ஒரு ஃபில்டர் போட்டு காமிச்சேன் டேபிளில். நான் வந்துட்டு கஸ்டமர் 002 மட்டும் ஃபில்டர் போட்டால் ஒரு வேல்யூ கிடச்சிதா, அந்த மாதிரி எனக்கு இப்போ நான் இது மட்டும் ஃபில்டர் போட்டேன்னா எனக்கு என்ன கிடச்சிது. ஸோ இவரோட சேல்ஸ் டோட்டலாக எனக்கு என்ன இருக்கும், இது மட்டும் ஆட் பண்ணி எனக்கு இங்கே காட்டும். இப்போ கஸ்டமர் 002ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட டோட்டல் சேல்ஸ் எவ்வளோன்னு காட்டும். ஓகேவா, அது மாதிரி ஆகிருக்கு. ஸோ ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை டிலீட் பண்ணுறேன். ஒரு வேளை ரிலேஷன்ஷிப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா பிரேக் ஆகிடும். இப்போ பாருங்க, கஸ்டமர் 1 ஒரே சேல் பண்ணியிருக்காரு, கஸ்டமர் 10 ஒரே சேல் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு டேபிளில் தப்பாக வேல்யூ காட்டுதா, இது நடக்கக்கூடாது. இது நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுவோம். ஸோ ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கு பவர் பிஐல நான் ஒரே மெத்தட் சொன்னேன்னா, ஸோ எப்படி பில்ட் பண்ணலாம்னா, ஆட்டோ டிடெக்ட்னு ஒன்று இருக்குது. மேனேஜ் ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு ஆட்டோ டிடெக்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும். டிடெக்ட் ஆகிடுச்சா, என்ன ஆகிருக்குன்னா சேல்ஸில் இருக்கக்கூடிய கஸ்டமர் ஐடியும் கஸ்டமர்ஸ் இருக்கக்கூடிய கஸ்டமர் ஐடியும் எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சுன்னு காட்டுது. ஆக்டிவாக இருக்கா, ஆக்டிவாக இருக்குது. ஸோ இதனால் எனக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போது ப்ராப்ளம் இல்லை, கரெக்டான அவுட்புட் வந்திருக்கு. இந்த டேபிள் கனெக்ஷன் இருக்கனால நான் இப்படினால பார்த்துக்க முடியும். ஓகேவா, இப்போ பாருங்களேன், நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஜெண்டர் வைஸ் எவ்வளோ சேல்ஸ்னா பார்க்குறேன். ஃபீமேல் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, ஃபீமேல் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க, மேல்ஸ் கம்மியாக பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பார்க்க முடியுதா. ஓகே, இப்போ இதில் நான் வந்துட்டு இன்னொரு டேட்டா கொண்டு வர போகிறேன். இப்போ டெக்ஸ்ட் ஃபைலு, இப்போ கேலண்டர்னு ஒரு ஃபைலை நான் கொண்டு வரேன். ஓகேவா, ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்துட்டு நம்ம வருவோம். எல்லா காலம் நேமில் கரெக்டாக இருக்கா, எதனா எரர்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். எரர்ஸ் இல்லை, எம்டி இல்லை. ஸோ டேட்லாம் கரெக்டாக இருக்குது, நம்பர் இயர் நம்பரில் இருக்குது, இதெல்லாம் டெக்ஸ்ட்டில் இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்குல்ல, பக்காவா. ஓகே, இப்போ நவ் ஐ எம் கோயிங் டு அப்ளை, க்ளோஸ் அண்ட் அப்ளை. ஓகேவா, ஸோ இப்போ பாருங்களேன்,
எனக்கு ஒரு டேபிள் வந்துருச்சா, பட் இந்த டேபிள் எதுனா கனெக்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும், கனெக்டே ஆகலை. இப்போ நம்ம பார்க்கலாமா? இப்போ நம்ம சேல்ஸில் டேபிள் ஒரு டேபிள் இருக்கா, சேல்ஸ் டேபிளில் நான் ஃபில்டர்லாம் எடுத்துடுறேன், கிளியர் ஆல் ஃபில்டர்ஸ். ஓகே, இப்போ காலண்டர் டேபிள் எடுத்துக்கிறேன். இப்போ காலண்டர் டேபிளுக்கும் சேல்ஸ் டேபிளுக்கும் என்ன காலம் சேமா இருக்குன்னு சொல்லுங்க. என்ன காலம் சேமா இருக்குன்னு பார்த்தோம்னா, டேட்ன்ற காலம் சேமா இருக்கா? இங்க பாருங்க, இந்த டேட் காலம் என்கிட்ட இருக்கு. சேல்ஸ் ஃபேக்ட் டேபிள் எனக்கு என்ன இருக்கு, டேட் இருக்கு. ஸோ இப்போ என்னால் என்ன பண்ண முடியும், இந்த ரெண்டு டேபிளையும் ஜாயின் பண்ண முடியுமா, கனெக்ஷன்ஸ் கொடுக்க முடியுமா? எப்படி, டேட்டை வச்சு கனெக்ஷன் கொடுக்க முடியும். ஒருவேளை இப்போ நம்ம இங்கே ஒருவேளை எதுவுமே காமனாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கனெக்ட் பண்ண முடியாது. நம்ம ரிலேஷன்ஷிப் கொண்டு வரணும்னா, இந்த டேபிளுக்கு இந்த டேபிளுக்கு கொண்டு வரணும்னா எதனா காலம் காமனாக இருக்கணும். ஸோ இங்கே ஆர்டர் டேட் இருக்குது, இங்கே டேட் இருக்குது. ஸோ ரெண்டுமே டேட் காலம்னால என்னால் கனெக்ஷன் கொண்டு வர முடியுமா? ஸோ இங்கே பாருங்கள், என்ன பண்ணுவோம், கனெக்ஷன் கொண்டு வரணும்னா இங்கே போயிட்டு ஆட்டோ டேட்டை கொடுப்பேன்னா வரலை. இப்போ இன்னொரு மெத்தட் என்னன்றது பார்க்கலாம். ஓகே, நான் கனெக்ஷன் கொண்டு வர்றது எதுக்காக இம்பார்ட்டன்ஸ் காமிச்சேன், பிகாஸ் இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு ஒரு லைன் சார்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த டேட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய இங்கே இருக்க ஒரு காலமையும் இதில் இருக்கக்கூடிய ஒரு காலமையும் எடுத்து ஒய் ஆக்சில் போட்டோன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, எல்லா வேல்யூமே சேமாக காட்டுதா, தப்பாக காட்டுதா? ஸோ இப்போ எனக்கு ரிலேஷன்ஷிப் கொண்டு வரணுமா? அப்போ நான் கண்டிப்பாக என்ன பண்ண போகிறேன், மேனேஜ் ரிலேஷன்ஷிப்ஸில் போயிட்டு ஆட்டோ டேட்டை கிடைக்கல, இப்போ நான் மேனுவலாக கிரியேட் பண்ணலாம். ஓகேவா, இங்கே பாருங்கள், ஆட்டோ டிடெக்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணுவோம். அது வரலன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுதான் நம்ம பார்த்தோம், இங்கே போயிட்டு ஆட்டோ டிடெக்ட் பண்ணோம். வரலன்னா மேனுவலாக நான் என்ன பண்ண போகிறேன், மேனேஜ் ரிலேஷன்ஷிப்ஸில் நியூ கொடுத்து கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாமா? இங்கே போயிட்டு சேல்ஸ் டேபிளையும் டைமென்ஷன்ஸ் டேபிளையும் காலண்டர் டைமென்ஷன் டேபிளையும் டேட்டை வச்சு என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சிருச்சா? இப்போ இது பாருங்களேன், இது கொடுத்தா கனெக்ட் ஆகாது, பிகாஸ் எனக்கு டேட்டுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லையே, இதுக்கும் எனக்கு என்ன இருக்குன்ற எனக்கு ஒரு இது கிடைக்கலையே. எனக்கு கரெக்டாக மேட்ச்க்கு இருந்தால் மட்டும் தான் என்னால் கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா, ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்க, கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சா? இப்போ போய் சார்ட் பாருங்க, கரெக்டாக வந்திருக்கு அவுட்புட்டு. எனக்கு 2023 எப்படி இருந்துச்சு, 2024 இன்னுமே அதிகமாக இருக்குது, 2025 சேல்ஸ் இன்னுமே அதிகமாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா மாடலிங்கோட இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா, ஓகே, இதுதான் நான் பண்ணுவேன். ஸோ எதுக்காக பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்போ தான் கால்குலேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். இல்லைன்னா கரெக்ட் டிஸ்பிளே ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று டேட்டா இன்டெகிரிட்டி, அப்போ தான் டேட்டா குவாலிட்டி எனக்கு என்ன கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா தப்பாக இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து இதுக்காக தான் என்ன பண்ணுவேன்னா ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட், ஓகேவா, ஓகே.